அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் மே மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். குறிப்பாக இந்த வார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே மேசராசியில் செவ்வாய் உங்களுக்கு, ரிஷபராசியில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன் இருக்காங்க. கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வாரம் 31ஆம் தேதி மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு புதன் போகிறார். 1ஆம் தேதி மீன ராசிலேருந்து மேசராசிக்கு செவ்வாய் பகவான் வர்றார். ஆக இந்த வாரம் 2 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வெற்றி 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி எதுவும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது ப்ரொஃபஷன் பரவாயில்ல. ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கரியரில் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கடன் கேட்டிருக்கேன் அல்லது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நீங்கள் கவர்மெண்ட்டில் கேட்டாலும் சரி, ப்ரைவேட்டில் கேட்டாலும் சரி, யாராவது நண்பர்கள்ட்ட கேட்டிருந்தாலும் அந்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா டெஃபினட்டாக இந்த வாரத்தில் 31ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் 31ஆம் தேதி சொல்கிறோம்னா, உங்களுடைய வெற்றி அப்போ தான் கன்ஃபார்மாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ஃப்ளோ பரவாயில்லாமல் இருக்கும். கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சிகள் பண்ணணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும். அதனால் இந்த வாரம் அதற்கான விஷயங்கள் சாதகமாக இல்லை. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டு. அந்த பயணத்துக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த ஏதாவது நல்ல சேல்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருந்தால் நார்மலாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சாதகமான பலனாக பிற்காலத்தில் இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் நீங்கள் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் முழுமுதற் கடவுள் விநாயகரையும், எங்கேயாவது துர்க்கை கோயில்கள் இருந்தால் துர்க்கையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ண வேண்டியது இருந்தால் அது ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த குழப்பமான மனநிலைகள் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே பெரிய பிராண்டடாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த காரியத்தை செய்கிறதுக்கான தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும். தைரியமும் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் நிறைய கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. உங்களுக்கு அதுக்கான தெய்வ பலம், ஆன்ம பலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவினங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத பயணம், அதனாலும் உங்களுக்கு நன்மைகள். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிங்கன்னா நன்மை. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது பெரிய லெவலில் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு சுமாராக தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நல்லா பொறுமையாக இருங்க. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏதாவது இருந்தீங்கன்னா சுமாராகவே இருக்கும். பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய கெரியரில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். ஸோ இம்யூனிட்டி பவரை நீங்கள் பெரிய லெவலில் கூட்டுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும், குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது, கையில் பணம் இருக்குது அப்படிங்கிறவங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லா விஷயத்துலேயும் இந்த வாரம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். தேவையில்லாத செலவினங்கள் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையோடு கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் இதையெல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கிரக ரீதியாக இருக்குது. பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் சுமாராக இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் அதற்கான செலவினங்கள் அதிகமாக தான் இருக்கும். பெரிய லெவலில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை, ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் யாரையும் நம்பி இருக்காதீங்க. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்களாம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள், நிச்சயம் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக உறவுகள் யாராவது இருந்தால் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள், எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய காலமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா சேல்ஸ் இருக்க வழியாக லாபம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் எது தான் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது, ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வேலையை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை உண்டு. அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள், சோர்ஸஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்,
நிறைய உண்டு. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான சாதகமான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏதாவது பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், பிஹெச்டி பண்ணுறேன், நல்லா இருக்குமானா இந்த வாரம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நான் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய சம்பாத்தியங்கள் இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்களும் இந்த வாரம் உண்டு. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிறதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம். நான் சொல்லியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப கவனம். எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ ரேஸ் லாட்டரிலையோ ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ ட்ரேடிங்லேயோ முதலீடு இந்த வாரம் நமக்கு சாதகமாக கிரக ரீதியாக இல்லை. அதனால் எல்லா விஷயத்திலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் நீங்கள் இருந்தாகணும். கிரக நிலைகள் ஓரளவுக்கு சுமார் தான். இந்த வாரம் நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக பிரம்மதேவருடைய தரிசனம் வழிபாடு பண்ணுங்கள். இதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆகும். நான் நிறைய விஷயங்கள் நினச்சிருக்கேன், அதெல்லாம் நடக்குமானா நடக்கும். உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் மூத்த சகோதர சகோதரிகளாயிட்டு அவங்களுடைய அன்பு அல்லது ஆதரவு அல்லது பொருளாதார ரீதியாக அவங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் இருக்கும். பெரிய லெவலில் லாவிஷாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் நீங்கள் என்ன எண்ணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும், என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். நடப்பதற்காக இறைவர்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் எப்போ எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ உங்களுடைய சிந்தனைகள் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய விஷயங்களை நீங்கள் படிப்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏதாவது பிஸ்னஸ் வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இந்த வாரம் வருமானங்கள் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பாராத பயணம் அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை இந்த வாரம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆம்பிஷன் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள், கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது, நீங்கள் எவ்வளோ நல்லது சொல்கிறீங்களா நினைக்காதீங்க. கிரக நிலைகள் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, அது நல்லா இருக்கும்போது நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் அம்மாவால் நன்மை அடையணும்னு நினைக்கிறீங்க, அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குது, மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தெய்வ அன்பு கூட நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். இந்த வாரத்தில் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முதலீடு பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு நீங்கள் எதிலாவது சின்ன லெவலில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.
நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகாமல் இருந்தது உங்களுக்கு, இந்த வாரம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, கையில் இருக்கும், பணம் தனம் இருக்கும், மணி ரொட்டேஷனும் நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும். நீங்களும் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவர்களால் நற்பலன்கள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்களோ அவங்களோடெல்லாம் டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை நிமித்தமான பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக அந்த பிஸ்னஸ் இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய கரியரை அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தால் அவங்களும் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லதொரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏதாவது பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணணும், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பணம் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு நற்பலன்கள் பெரிய லெவலில் கூடும். கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்கள், பொறுமையாக இருங்க. 31ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அப்பாவுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாரம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக 31ஆம் தேதிக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதெல்லாம் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, கையில் சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவினங்களும் உங்களுக்கு இந்த வாரம் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பத மாதிரி இருந்தால் கூட அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். நடைமுறை வாழ்க்கை நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வாங்க, அது மட்டும் போதுமானது. இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணணும். குறிப்பாக எல்லோரும் சொல்கிறதையும் கேளுங்க, பொறுமையாக இருங்க. உறவுகளாகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் தேவையில்லாத ட்ராவல் வேண்டாம். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா
உங்களுடைய விவசாயம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும், அதனால் நல்ல மகசூல் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பட் பொருளாதாரம் சுமாராக தான் இருக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் நீங்கள் முருகனுடைய வழிபாடு, குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள் உண்டு. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வாரம் கவனம். யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைவு. யாருக்காவது ஜாமீன் போடணும், சூரிட்டி போடணும், செக்யூரிட்டி போடணும்னு நினச்சிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் அப்பா உடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த வாரம் வச்சுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. பெரிய லெவலில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருக்குது. இதே தான் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் நார்மலாக தான் இருக்குது. புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமான்னா இந்த வாரம் இல்லை. அதனால் எந்த ஒரு பெரிய லெவலில் நீங்கள் காரியங்களில் ஈடுபட வேண்டாம். நடைமுறை வாழ்க்கையில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளோடையும் நீங்கள் கவனமாக பேசி பழகுங்க. இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இது ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். தேவையில்லாத விஷயங்கள் எதிலையுமே தலையிடாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பி இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நமக்கு சாதகமாக இல்லை. குறிப்பாக துளாராசியில் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் குறைவு. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சேல்ஸ் ரொம்ப குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் தகராறு, தொழில் சுமாராக இருக்கும். முதலே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நாங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கிறதெல்லாம் வேண்டாம். எல்லா விதமான ஆசைகள், அபிலாசைகளையும் பூர்த்தி பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அடக்கி வாசிங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. யாருக்கும் முதலே சொன்ன மாதிரி கொடுத்து ஏமாந்துறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. நம் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான வாய்ப்புகள், திருடு போவதற்கான சூழ்நிலைகள், அல்லது ஏதாவது பொருட்களை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பட் உங்கள் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்கும் வேலையை பார்ப்போமா அல்லது வேலையை விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த நிலைமையெல்லாம் இந்த வாரம் மட்டும்தான். அடுத்தடுத்து கிரகங்கள் மாறும்போது அதனுடைய தன்மைகள் மாறும். பொறுமை, நிதானம், அவசரம் அவசியம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் செயல்படுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. இருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மே 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்கும், ஜாப் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது, நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷன்லேயுமே நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனோ எதிர்பார்த்துட்ருக்கீங்க, பெரிய லெவலில் ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அது ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதெல்லாமே சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் நார்மலாக இருக்குது. கையில் பணம் தனம் இருக்குது. யாருடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க, லேவிஷாக செலவு பண்ணுவீங்க. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கும். உங்களுடைய காதல் விஷயங்கள் இந்த வாரம் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாமே நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெரிய ரிட்டர்ன்ஸ் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் எதிர்பாராத டூர் இருக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் நடக்கும். அல்லது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. புதிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உங்களுடைய இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மி. நீங்கள் இது தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. எங்கெல்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகர் இருக்கார், அவரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரம் நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள், ஏற்றங்கள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் நல்லா இருக்கும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய ஏதாவது டிஸ்பியூட், லிட்டிகேஷன் இருக்குது, வழக்குகள் இருந்தால் வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பணம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பெரிய லெவலில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குது. அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிங்க. இந்த வாரம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் வேலை நிமித்தமான பயணம், அதனாலும் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னாலும் மகசூல் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், லோன் வாங்கி, கடன் வாங்கி வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ
உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சாதகமான கிரக நிலைகள் இருக்குது. மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்கும், உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டு, வருமானங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் நார்மலாக இருக்குது. கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது இருந்துகிட்ருக்கு. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் வேறு அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறையவே இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அதனால் என்ஜாய் பண்ணுவீங்க, அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லை, நோயில் இருக்கீங்க, நோயினுடைய தன்மை உங்களுக்கு குறையும். குறிப்பாக கிரானிக்காக யாரெல்லாம் அந்த நோயில் இருக்கீங்களோ நீங்கள் அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இதெல்லாம் நல்ல விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாபில், கெரியரில், ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலம். அதனால் இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனில், கெரியரில், ஜாபில், வேலையை வர்றதா இருந்தாலும் சரி, வேலை தேடுறதாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. பின்னாடி நல்ல வேலை கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் இல்லை. யாருடைய பணத்தையாவது மெயின்டைன் பண்ணுவீங்க, செலவு பண்ணுவீங்க. உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையுமே இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பின்னாடி சுமாராக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் நார்மலாக இருக்கும். அதுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சுமார். அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு இந்த வாரம் சுமாராகவே இருக்குது. எதிரிகளை ஜெயிப்பது மாதிரி இருக்கும், பட் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் அடக்கி வாசிங்க. தேவையில்லாத எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே நமக்கு டெம்டேஷனை கொடுக்கும். ஆனால் லாபத்தை கொடுக்குமான்னா உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. அதனால் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானம். ஃபர்தராக நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன், அது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் துறைகளில் இருக்கிறேன், நல்லா இருக்குமானா இந்த வாரம் நல்லா உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. கையில் பொருள், தனம் இருந்தால் கூட தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது. நல்லா வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், நகை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம்
இந்த வாரம் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு வேண்டிய பண வசதி, பொருளாதார வசதி உங்களுக்கு அமையுமானா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பிஸ்னஸ் மட்டுமல்ல, நீங்கள் சர்வீஸில் இருந்தாலுமே, எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாப் விஷயத்தில் ப்ரொஃபஷனில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெரிய லெவலில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறது வேண்டாம். அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இந்த வாரம் இருக்காது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் லைஃப்பை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கிடைச்ச வேலை, கிடைச்ச தொழில் எல்லாத்தையுமே நீங்கள் திருப்திகரமாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இதுதான் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய குறைவு. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது வேண்டாம். நம்முடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கான்னா சுமாராக தான் இருக்குது. எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாரத்தில் மேரிட்டல் லைஃப், கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருக்குது. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் ரெண்டு பேருடைய லைஃப் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இருக்கும். அல்லது உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணீங்க, இல்லை உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் இது விஷயத்தில் பொறுமையை, நிதானம். இந்த வாரம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு, துர்க்கையின் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்குது, சாதகமாக இருக்குது. வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிங்க. கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பாராத சொந்த பிஸ்னஸின் காரணமாக ட்ராவல், அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரத்தில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது, நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்போயெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரமும் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களை புதிய விஷயங்களை நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகலை, சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மணி ரொட்டேஷனுங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்குன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு, லாபம் இருக்கும். மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே நல்லா இருக்குது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரர்களாலும் சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. அவர்களுக்கும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஜாப் நல்லா இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேலையில் இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது கிடைக்கணும்னு நினச்சிங்க, அல்லது வேலையிலேயே இன்னொரு சேஞ்சஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கனாலும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும். இது இல்லாமல் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். பாஸ்போர்ட், வீசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது.
ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதோ பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் நீங்கள் தொழில் பண்ணுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் பைரவருடைய தரிசனத்தை அதிகப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.